பிரைஸ் லார்ட். இந்த காலை நேரத்திலே உங்களை இந்த வீடியோ மூலமாய் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அநேக நன்மைகளை நமக்கு செய்து வருகிறார், செவ்வையான பாதையில் நடத்துகிறார். ஆனால் அதே நேரத்திலே தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளையும் சமாதானத்தையும் அவர் கொடுக்கிற சந்தோஷத்தையும் நிம்மதியும் கெடுக்கும்படியாக, நம்மை அவரை விட்டு பிரிக்கும்படியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றித் திரிகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வசனத்தில் சொல்லுகிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிறான். அப்பொழுது நம்ம ரொம்ப சில விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா பிசாசானவன் ரொம்ப அவன் கவனமா இருக்கிறான். எதற்குனா நம்மை தேவனை விட்டு வழி விலக செய்யும்படியாக, அல்லது தேவனை விட்டு பிரிக்கும்படியாக, அவரோடு இருக்க அந்த உறவை விட்டு பிரிக்கும்படியாக அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். எனவே இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப கவனமுடையவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு புத்தி சொல்லுகிறார். இதை புரியும்படியாக உதாரணத்தை சொல்ல போனால், ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், ஒரு நகரத்திலே அடிக்கடி திருட்டு சம்பவங்கள், அது குறிப்பாக பெரிய பெரிய கடைகளிலே, ஷோரூம்களிலே, பெரிய பெரிய இடங்களிலே திருட்டு சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நிறைய பொருட்களை காணவில்லை என்று சொல்லி அடிக்கடி நிறைய கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது. உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக கவனம் செலுத்தி இது எப்படி நடக்குது, யார் செய்கிறா அப்படின்ற காரியத்தை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அந்த திருடர்கள் கூட்டத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். அது ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்து இந்த திருட்டு விஷயங்களை ஈடுபட்டு இருந்திருக்காங்க. உடனே அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட்டு சிறைச்சாலை அடைக்கப்பட்டு விட்டார்கள். உடனே அதை கண்டுபிடித்த அந்த போலீஸ் அதிகாரிகளை பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கும்போது அவர்கள் கேட்டார்கள், எப்படி இந்த திருடர் கூட்டத்தை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த திருடர் கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கடைக்கு போவாங்க. அந்த கடைக்குள்ளே போகும்போது இந்த திருடர்கள் கூட்டம் 2 பிரிவாக, 2 குழுவாக சேர்ந்து கொள்வார்கள், பிரிந்து சென்று விடுவார்கள். ஒரு குழு என்ன செய்வாங்கன்னா, அந்த கடையில் பொருளை வாங்குறது போல குறிப்பாக அந்த வேலை பார்க்குற ஒரு நபர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து சண்டைக்கு இழுப்பாங்க. உடனே சண்டைக்கு இழுத்தோடனே அவர் ஏதாவது பேச ஆரம்பிப்பார். வாக்குவாதங்கள் அப்படியே பயங்கரமாக முற்றினோடனே அங்கே வேலை பார்க்குற மற்ற நபர்களும் அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லாரும் அந்த இடத்துக்கு கூடி வந்துடுவாங்க. அப்போ இங்கே பிரச்சனை பரபரப்பாக நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு குழு வேற பக்கம் போய் சென்று எந்த பொருட்களை திருடலாம் என்று சொல்லி பார்த்து விலை உயர்ந்த பொருட்களையும் பணங்களையும் திருடிவிட்டு அந்த சம்பவம் நடந்ததே தெரியாமல் போய்விடுவார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பிரச்சனை சமாதானமே எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தான் இந்த கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம கடையில் இவ்வளோ பொருட்கள் திருடு போயிருக்குது என்பது தெரியும். இப்படி நிறைய இடங்கள்ல இந்த சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் சில காரியங்களை கண்டுபிடிச்சி சிசிடிவி கேமரா மூலமாக ஒரே குரூப் நிறைய இடத்துக்கு போயிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபைனலாக இவங்க தான் செஞ்சுருப்பாங்கன்ற முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் பிடிச்சோம், விசாரித்தோம், அது உண்மை அப்படின்றத கண்டுபிடிச்சோம் சொல்லி அந்த போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்க. பாருங்க, ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுறதுக்கு எவ்வளோ நுணுக்கமாக செயல்படுறாங்க, எவ்வளோ தந்திரமாக செயல்பட்டு அந்த பொருள் திருடு போனதுனே தெரியாத அளவுக்கு கவன சிதறலை ஏற்படுத்தி அந்த பொருளை திருடி இருக்காங்க. இதே போலதான் பிசாசானவன் நமக்கு நிறைய நேரங்களில் கவன சிதறல்களை, வேறதோ பிரச்சனைகள், வேறதோ சில விஷயங்கள் மேலே கவனத்தை நம்ம சிதற விட்டு இன்னொரு பக்கம் தேவன் கொடுத்த சமாதானத்தை, அவர் கொடுத்த சந்தோஷத்தை, அவர் கொடுத்த விடுதலையை இழந்து போக செய்து விடுவார். எனவே நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விழிப்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அந்த ஆங்கில வேதாகமங்களை சில மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் என்பதற்கு நிதானமான மனதுடையவர்களாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே நிறைய நேரங்களில் பிசாசானவன் நம்முடைய நிதானத்தை இழக்க வைத்து விடுகிறான். எனவே தான் பேதுரு சொல்றாரு, நிதானம் உள்ள மனதுடையவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக, அலர்ட்னஸ் நமக்குள்ள இருக்கணும். இப்படி இந்த 2 காரியமும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம பிசாசுடைய தந்திரங்களுக்கு தப்பித்துக் கொள்ளலாம், அவனை எதிர்த்து நிற்கலாம். தேவன் கொடுத்த அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை இழந்து விடாமல் நாம் தொடர்ந்து அந்த தேவனுடைய உறவுல வளர்வதற்கு அது உதவியா இருக்கணும்.
அதனால் இந்த காலை வேளை ரொம்ப கவனத்தோடு நம்ம செய்ய வேண்டிய காரியம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்பு உள்ளவர்களாக, அலர்ட்னஸோட இருக்கும்போது தான் பிசாசுடைய தந்திரங்களை அடையாளம் கண்டு அவைகளை ஜெயிக்க நமக்கு முடியும். அடுத்து தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். எனவே நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த தெளிந்த மனதை கொடுங்க, அடுத்து அந்த நிதானமுள்ள மனதை எனக்கு தாங்க, ஜாக்கிரதை உள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே சொல்லி கேட்போம். நிச்சயமா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், நம்மை பலப்படுத்துவார், அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளை நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நாங்கள் எல்லா காரியத்திலையும் தெரிந்த புத்தி உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஆண்டவரே விழிப்புள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. பிசாசுடைய தந்திரங்களை அடையாளம் கண்டு அவைகளை எதிர்க்க ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எந்த விஷயத்திலையும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, உம்மோடு இருக்க அந்த உறவை இழந்து விடாதபடிக்கு நாங்கள் எல்லா காரியத்திலையும் விழிப்புள்ளவர்களோடு இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.